ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க நான் எங்கே வந்திருக்கேன்னா, நாட்டு கொத்தமல்லி தழை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேங்க. இங்கேயே வந்து வெந்தயக்கீரையும் இருக்குங்க. அதனால் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி பக்கம். இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் புளியம்பட்டி வந்துருங்க. அவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு போறேன். அப்புறம் அது ரேட்டு நம்ம வந்து கம்மியா வைக்க முடியாதுங்க. பெட்ரோல் செலவுலாம் இருக்கு பாருங்க. அங்கேருந்து வரக்கே ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆயிருது. வந்து வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு போகணும். மல்லித்தழையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கவனமா வச்சிருக்கணும். ஒரு துளி வந்து கொஞ்சம் ஏமாந்தாலும், அந்த மல்லி வந்து அழுகி போயிரும், வாடி போயிரும். நெறையா இது இருக்குது. ஒரு 10 புடி, 20 புடி இதாச்சுன்னா, வந்து வீணா போயிரும். அதில ஒரு காசு இருக்காது. ஒத்தர தூக்கி அக்கட தான் வீசோணும். ஆனா, மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. எடுத்தோனே, "விலை இவ்வளவா?" அப்படின்னு பேரம் பேசுறாங்க. ரூ. 5 குடுங்குறாங்க, ரூ. 10 குடுங்குறாங்க கட்டு. ஏன்னா, நாட்டு மல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வளராது. எங்கேயுமே அ அவ்வளோ சீக்கிரம் மல்லி விட்டு அது வளர வைக்க முடியாது. ஏன்னா, நாட்டு மல்லி வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியான இடமா, மண்ணு வந்து அதுக்கு ஏத்த இடமா இருந்தா மட்டும் தான் அது வந்து வளருங்க. இல்லைன்னா நாட்டு மல்லி அவ்வளோ சீக்கிரம் வளராது. வெந்தயக்கீரையும் அப்படித்தான். அதுவும் கொஞ்சம் அதுக்கு நல்லா பக்குவமா வைக்கோணும். மருந்து போடாத வெறும் குப்பையவே அரைச்சு, இவைங்க வந்து ஆர்கானிக் முறையில வந்து இந்த மல்லி தழையும், அப்புறம் வெந்தயக்கீரையும் ரெடி பண்றாங்க. அவைங்களுக்கு நம்ம ஊக்குவிச்சு, அவைங்க சொல்ற விலைக்கு நம்ம வாங்கி வியாபாரம் பார்த்தா தான் நம்பளுக்கு வந்து அ மனசு திருப்தியா இருக்கு. ஏன்னா, ஈஸியா வியாபாரம் பண்ணிட்டு போறது இல்லைங்க. இதில எல்லாமே இருக்குது. ஒரு தொழில் செய்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு வெங்காய மண்டி வைக்கிறாங்கன்னா, அந்த லாபம், நஷ்டம் அது வரணும். வெங்காயம் வந்து மொளச்சு போகாது இருக்கக்கூடாது. வெங்காயம் வந்து அழுகுன வெங்காயம் வந்தாலும் அவைங்க நஷ்டம் தான். ஏன்னா லாபத்த வந்து முதலாளி தான் ஏத்துக்குவாங்க. மக்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அவைங்க நல்லா இருந்தா வாங்குவாங்க. இல்லைன்னா வேற கடை பார்த்து போயிட்டு வந்திருப்பாங்க. அதே மாரி தான் நான் கீரை வச்சிருக்கிறேன். என்கிட்ட கீரை நல்ல கீரையா இருந்தா மட்டும் வாங்குவாங்க. இல்லைன்னா அவைங்க வேற இடத்துல போய் கீரை நல்ல கீரையா ஃப்ரெஷ்ஷா பார்த்து வாங்கிட்டு போயிருவாங்க. அதுதான் மக்களுடைய இயல்பு. ஆனா லாபம், நஷ்டங்கிறது வந்து நம்ம வியாபாரம் பண்றவங்ககிட்ட தான் பார்க்க முடியும். அப்படி போயிட்டுருக்குங்க. நான் இங்க பாருங்க கிராம வீடு எவ்வளோ சூப்பரா இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் வந்து கிராமத்தில தான் இருந்தேங்க. இங்க பாருங்க மிளகாய் காய வச்சிருக்காங்க. நல்லா இடம் வந்து சூப்பரா இருக்கு. இந்த மாரி கிராம வீடு தாங்க நல்லாயிருக்கு. பாருங்க கல்லுலயே வீடு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்து வீடு. சூப்பரா வச்சிருக்காங்க. பாருங்க போரு இதான் வைக்கோல் போரு, கல்லு வச்சு எப்படி கட்டியிருக்காங்க போல. செங்கல்லு, ஆலாப்பக்கல்லு வச்சு கட்டுறா. அந்த காலத்துல பாருங்க எப்படி கட்டி வச்சிருக்காங்க. இடம் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க மல்லி போட்டிருக்காங்க. இவங்க தோட்டத்துலயும் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இங்கேயுமே ஏதோ போட்டிருப்பாங்களாட்டுக்கு. சரி, இடம் இருந்தனால அப்படியே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு இடம் பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்லா கிராமம்னாவே ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. இந்த தை மாசம்லாம் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மாட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி குளிப்பாட்டி விட்டு, கொம்புக்கெல்லாம் வந்து பூசி, அ அதுக்கு தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அந்த இடமெல்லாம். பாருங்க மாடு. இடம் பாரு நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாரி கிராம வீடு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மாடு பாருங்க. கெடாக்குட்டி. ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆடுலாம் வச்சிருக்கு. மாட்டுக்கு மட்டும் பாருங்க எவ்வளோ இடம். சூப்பரா பெரிய இடம். வெங்காயம் ஆயிரீங்களா? சரி. அகத்திக்கீரை பொரிப்பாங்கட்டுருக்கு. பொரிச்சிட்டிங்களாம்மா? அகத்திக்கீரை பொரிச்சாச்சு. சரிங்க. மரம் இருக்குதுங்களா? சரி. மரம் இருக்குதுங்க. சரிங்க.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. கொஞ்சம் வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நல்ல வீடியோ போடுறதுக்கு தூண்டுதலாக இருக்குது. ஆனால் நல்ல விஷயத்த யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.